தமிழ்நாடு கூட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்குது. உங்கள் கல்ச்சர், உங்கள் ஃபுட்டு, உங்கள் லாங்குவேஜ், உங்கள் தலைவர் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ என்கிட்ட கேட்பாரு, தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அந்த படம் அப்படி பண்ணாங்க, இந்த படம் எப்படி பண்ணாங்க, மணி சார் அப்படி எப்படி பண்ணுவார், எழுதுவார், வெற்றிமாறன் சார். I watch all the films of Mari Selvaraj, Vetrimaran sir, and Vasanthabala sir. I mean, like, I watch all the films. I follow Tamil films a lot, and I love you all. அந்த காலத்தில் யாதவங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு. தர்மேந்திரா சார் வந்து அதில் சொல்லுவார், ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டு பத்துலாம் பாரு. அதுதாங்க எனக்கு தெரியும். பத்துலான்னா பழி வாங்குறான்னு அர்த்தம். சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார்? ஐ நோ ஹிந்தி சார். வாட் பத்துலான்னா பழி வாங்குறான்னு அர்த்தம். அது யாதவன்கி பாரத்னு ஒரு படம் இங்கே 1 வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம். நாத்திகன் சத்யராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம். உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க. தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க. ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க. கொஞ்சம் அதில் ஏன்னா அது வந்து ஏன் போடல அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னாப்புல, நான் ஃபஸ்ட்டு இன்விடேஷனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து அந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து ஈஸ்வர் கார்த்திக் கூகுள் பண்ணி பார்த்தாரு, சத்யதேவ் பார்த்தாரு, தனஞ்சய் பார்த்தாரு. ஓகே சத்யராஜ் சார் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு கிழிச்சு போட்டு, இந்த படம் நீ பண்ண தெருவில் தான் நீ இப்போ வெளியே போய்ட்டுட்டார். ஏடா முதல் நாள் ஒருத்தன்ட்ட ஃபஸ்ட்டு இப்போ இன்விடேஷன் கொடுக்குறோம் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஈஸ்வர்கிட்ட சொன்னேன், படத்துக்கு பூஜையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போகிறோம். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து டாக் கிரியேட் ஆகுதோ அன்றைக்கி ப்ரெஸ்ஸில் பேசிப்போம். அது வரைக்கும் பேசக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து தமிழில் வந்து பெரிய ப்ரமோஷன் ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லை. உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஜீப்ரா படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் தான் எல்லோரும் இருக்கோம். அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் அண்ட் பத்மஜா ஃபிலிம்ஸ். ஸோ அவங்க சார்பாக ஒரு வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, alright. So first of all, congratulations to the team. And இன்னைக்கு வந்திருக்க எல்லா டீம் மெம்பர்ஸையும் வந்து I'd like to invite you all onto the stage. In no particular order, I'd like to call upon our producers Dinesh and Balasundaram, and our Tamil distributors GRR Movies Raghupati, Vale Films Velmurugan, KGF படத்தோட தமிழ் டப்பிங் ரைட்டர் அண்ட் ஜீப்ரா படத்தோட தமிழ் டப்பிங் ரைட்டர் KGR அசோக் அவர்கள், கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் வினோத் அவர்கள், இந்த படத்தோட ரைட்டர் யுவா அவர்கள், டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக் அவர்கள், ஹீரோ சத்யதேவ் அவர்கள் அண்ட் சத்யராஜ் அவர்கள். வந்திருக்கிற எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ண I'd like to call upon தினேஷ் சுந்தரம் அவர்கள், the producer of the film. பத்திரிகை நண்பர்களே வணக்கம். தெலுங்கில் படம் எடுத்துகிட்டு பேப்பரில் எழுதிட்டு வந்து தமிழில் படிக்கல, தமிழ்காரங்க தான் நாங்கள். கதை வந்து கதை அடையாரில் ரெடி ஆச்சு, கிண்டியில் கதை கேட்டு ஓகே ஆச்சு, வடபழனி ஆஃபீஸில் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து தமிழ்காரங்க தான். எடிட்டரு, டைரக்டரு, கேமராமேனு, கேமராக்கு அப்புறம் ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்கார், தெரியும் உங்களுக்கு அவர். எல்லாருமே வந்து தமிழ் மீடியா. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் ப்ரெஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலிமர் டிவி கல்யாண சுந்தரத்தில் திட்டுவாங்க ஒரே ஆள் நான் தான் இப்போ நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே ப்ரெஸ் மீடியாவில் வந்து எல்லாம் ஒரு 15-16 வருஷமாக ஒர்க் பண்ண டிவி கண்டென்ட் பண்ண டீம் தான். மை பிரதர் இருக்கார் ஸ்ரீ பாலாஜி சுந்தரம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்படி டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒன் திங் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பண்ணது அஞ்சரைப்பெட்டிங்கிற நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சமையல் நிகழ்ச்சி.
அது நல்லா பண்ணதுனால அடுத்தது செம்பருத்தின்னு ஒரு சீரியலை அதே சேனல் கொடுத்தாங்க. அதுவும் சவுத் இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு சீரியலு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன ஒரு இன்வால்மெண்ட்டில் பண்ணியிருக்குமோ அதே இன்வால்மெண்ட்டில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி மை பிரதர் மிஸ்டர் பாலசுந்தரம் அவருடைய ஐடியாலஜியில் தான் அது அப்படி படம் இவ்வளோ பெரிய படமாக போயிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் மை பிரதர். சரி, ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கலாம், பட் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய படமாக்குனது அவருடைய விஷன் தான். தேங்க்யூ ஃபார் தட் மை பிரதர். அண்ட் ப்ரெஸ்காரன் சொல்கிறதுக்காக இல்லை, நீ நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க படத்தை பற்றி. அன்றைக்கி படம் பார்த்துட்டு ஸ்டாண்டிங் ஓவியேஷன்லாம் கிடச்சிது, நானும் பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா ஃபார் தட். எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் மனிதனாக கனெக்ட் ஆகிறது கண்டென்ட் தான். ஒரு ஹீரோ வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காமெடி பண்ணி கதை எப்படி ஓகே பண்ணோன்னு எங்களுக்கு தெரியல. அது கேட்கும் போது அது சுவாரஸ்யமாக இல்லை. கண்டென்ட்டாக தேடும் போது ஈஸ்வர் கார்த்திக்னு ஒருத்தர் கண்டென்ட் தாண்டா வேணும் தான் வச்சுக்கங்கடான்ட்டு ஒரு 800 பேஜ் புக்குலெட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு, இதான் சார் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, உங்களுக்கு ஓகேன்னா இன்னும் 2 டிராஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியாக முடிக்கும் போது ஒரு 4500 பேஜ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கதையை கொடுக்குறாரு. ஒரு சூட்கேஸ்குள்ளார எவ்வளோ வைக்க முடியுமோ அது மாதிரி ஒரு 5 மடங்கு வச்சு 3 கூட மூடாத மாதிரி தான் இருக்கும் இந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் தட். இதில் ஃபுல் ஸ்டஃப்டு தான், லேகுக்கெலாம் வேலையே கிடையாது. எடிட்டர் வெரி ஹாப்பி. ஆல்ரெடி அவர் நம்ம நண்பர் படத்தில் எடிட்டராக இருந்தால் கூட எடிட்டர் இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் அனில். எடிட்டர் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் டைமர் தான். ட்ரைபாடு போட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அவர் ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வருவார். ஈவன் டைரக்டர் சொல்கிறேன், டைரக்டர் ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வர்றதுக்கான திறமை இருக்கிறவர் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைமராக சேர்ந்து உங்கள் முன்னாடி ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த மேடையை ஏறி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, சரி நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, என்ன இப்போ தப்பாக பேசினா கூட மன்னிச்சிட போகிறாங்க, இந்த பழைய நியூஸ் ப்ரெஸ் கார்டை காட்டி தப்பிச்சிடலாம், இல்லை போலீஸ்கிட்ட காட்டுவோம்ல நைட்டில் டிடிக்காக உங்கள் எல்லாருக்குமே சில சீனியர்ஸ்க்கு இப்பயும் ஃபோன் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறீங்க. ஸ்டேஜில் சம்திங் பண்ணி பேச தெரில, அதை உண்மையாக பேசிட்டேன். ஸோ தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டென்ட்டை மட்டும் நம்பி ஒரு படம் எடுக்கலாம், அந்த படம் ஃபஸ்ட்டு படம் கூட ஒரு 30 கோடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் 2 முக்கியமான ஆள் மிஸ்டர் பாலாஜி அண்டு இன்க்ளூடிங் எஸ்என் ரெட்டி சார். ஸோ அதை ஃபஸ்ட் டைமருக்கான பேரியர்லாம் சொல்லி அதை ஈஸ்வர் சார் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தான். அது ஒரு 4500 பேஜ் போகும். அது ஃபஸ்ட் டைமருங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு அடி இருக்குது. அந்த அடி ரொம்ப வலிக்கும். அந்த அடியெல்லாம் தாண்டி மேடை ஏறிட்டோம் நாங்கள். அந்த மேடையில் தொடர்ந்து இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதமும் அண்டு உங்கள் அனுதாபமும் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் GRR மூவிஸ் ரகுபதி அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிருபர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் வீட்டிற்கும் படக்குழுவை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜீப்ரா படம் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படம் ஏதோ பண்ணணும், நம்ம தமிழ்நாடு பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்புறம் நண்பர் கோவை டிஸ்ட்ரிபியூட்டர் வேல்முருகன் மூலமாக தீபாவளிக்கு பண்ண வேண்டிய படத்தை தள்ளி ரிலீஸ் ஆகி பண்ணோம். நாங்கள் படம் பண்ணி பார்க்குறப்போ நான் படம் ஆக்சுவலாக பார்க்கல. படம் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் ஷோ தான் பார்த்த அன்னைக்கு. இந்த படம் கண்டிப்பாக லக்கி பாஸ்கர் சாயில் இருந்தாலும் பட் இது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நிருபர்கள் எல்லாமே படம் பார்த்துட்டு ஃப்ராங்காக எழுதுவாங்க. நம்ம ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்புனா தப்பும்பாங்க, கரெக்டுனா கரெக்டுமா, இது கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்த்துவாங்க. ஒன்றுமே ப்ரொமோஷன் இன்ஃபீல் பண்ணாதீங்கன்னு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வெள்ளிக்கிழமையில் ஓப்பன் பண்ணதில் ஃபஸ்ட் டே வசூலில் செகண்ட் டே டபுள் மடங்கு, நேற்று எக்ஸ்ட்ரானரி வசூல், இன்றைக்கி எல்லா பக்கம் ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு காரணம் படமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய காரணம். இன்னும் இந்த படம் மக்கள்கிட்ட போய் நிறைய சேரணும், இன்னும் பெரிய ஒரு கலெக்ஷன் ஆகி இன்னொரு ஃபங்க்ஷனில் நீங்களே மீட் பண்ணி இருக்கணும். அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்புறம் குறிப்பாக இந்த படத்துங்களுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் பாலசுந்தரம் சார், தினேஷ் சார், ரெட்டி சார், இவருக்குமே இந்த படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு குறிப்பாக சொல்லணும் நம்ம டேரக்டர் சார், எடிட்டர் சார், மியூசிக் டைரக்டர், இவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. மென்மேல் ஆதரவு கொடுங்க. நன்றி. தமிழ்நாடு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் வேல்முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படம் லக்கி பாஸ்கர் டைப்பில் இருந்தாலும் இது டோட்டலாக வேறு சேஞ்சாக டைரக்டர் சார் பண்ணியிருந்தார். ரெண்டும் ஒரே டயத்தில் வர்ற மாதிரி இருந்தப்போ
அதை விட அது ஒரு இதில் இருந்தாலும் இது ஒரு மாதிரி எடுத்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக படம் போய் உட்காந்தோன்னா படம் முடிகிற வரைக்கும் அடுத்தென்னன்னு கொண்டு போய் மக்களை நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு இந்த படம் இப்போது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. 150 ஸ்க்ரீன் போட்டிருந்தோம். இன்னும் இந்த வாரத்தில் வந்து இன்னொரு 100 ஸ்க்ரீன் மேலே எக்ஸ்டன் ஆகும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து ஐட் லைக் டு கால் அப்பான் எடிட்டர் அனில் அவர்கள். குட் மார்னிங் ஆல். இது ஆக்சுவலாக ரொம்ப 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 சர்ப்ரைசிங் அண்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட். என்னென்னா இந்த ஹாப்பின்றது கூட நான் வந்து ரொம்ப நார்மலாக சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து என்னோட ஒரு லிட்ரலி ஒரு 15 years ஆஃப் ஒரு ரொம்ப பெரிய கனவு. ஏன்னா சினிமாவுக்கு வந்து 2009 வந்து ஃபஸ்ட் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். வித்தவுட் எனி சப்போர்ட், வித்தவுட் எனி பேக்ரவுண்ட், எதுவுமே இல்லாமல் வந்த ஒரு இது. நான் இன்றைக்கி எடிட்டர்னு சொல்கிறத விட செல்ஃப் மேட் எடிட்டராக இருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் நான் யார்கிட்டையுமே எனக்கு ஒர்க் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆக்சுவலாக நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணேன், யார்கிட்டயாவது அசிஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த ஒரு பீரியடில் அப்போ தான் வந்து இந்த ஃபிலிம் டு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ஆன ஒரு டைம். ஸோ என்னால் வந்து பெருசாக அந்த இடத்துல யாரும் பெருசாக ரீச் பண்ண முடியல. நிறையா ட்ரை பண்ணேன். பட் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை லேண்ட் ஆகும்போது டைரக்டர் ஆகணும்னு ஆன ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இப்போ வரைக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் நான் இன்னும் ஐம் ஹோல்டிங் ஆன். ஸோ இப்போது இந்த ட்ராவலில் வந்து நிறைய படங்கள் நிறைய என்ன சொல்கிறது நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. டூ மெனி இன்புட்ஸ் இருக்கும். நீங்கள் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, நீங்கள் எப்படி எல்லாம் எடிட்டராக முடியும், இல்லை நீங்கள் எப்படி வந்து இல்லை டைரக்ஷன் போனீங்கன்னா நீங்கள் யார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, அது இது நிறைய ஓவர் த பீரியட் நிறையா வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு நம்மளோட கான்ஃபிடன்ஸ். ஸோ சின்னதாக ரைட் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்து நாளை இயக்குனர்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமோ ஆட்ஸ் இது மாதிரி சின்னதாக பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் நிறைய உண்டு. ஸோ சடனாக ஐ அட்டெண்டட் ஒரு ஒர்க் ஷாப். மிஸ்டர் டைரக்டர் RS பிரசன்னா வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ கல்யாண சமையல் சதம் பண்ணியிருந்தார், ஐ திங்க் 2012 or 13. ஸோ அவர் வந்து இன்னி வரைக்கும் இஸ் பீன் வெரி கைடிங் மென்டர் டு மீ. ஸோ அவரோட கைடன்ஸில் அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒன்றா வளர்ந்துட்டு இருந்த டைம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணின்னு இருக்கேன். AVM ஸ்டுடியோஸ் கூட ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருக்கேன், இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு. அதில் டைரக்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆனால் சின்னதான ஒரு கிராஃபில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ரைட் ஃப்ரம் பென்குவின் பண்ணியிருக்கேன், குருதி ஆட்மன் ஒரு படம் பண்ணேன். பட் நான் நினச்ச மாதிரி அந்த ஒரு லைம் லைட் ஆர்ல ஒரு நோட்டிசபிள் இது வந்து எனக்கு நடக்கல. பட் தட் இஸ் வேர் ஈஸ்வர் கேம் இன். ஒரு 2014-15 வந்து ஃபர்ஸ்ட் ஐ மெட் ஈஸ்வர். அதோட ஜேர்னி வந்து என்ன தெரியல, பியாண்ட் எனிதிங். அவர் சும்மா ஒரு டைரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெரி வெரி லவ்விங் பிரதராகவும் ஒரு லவ்விங் ஃப்ரெண்டாகவும் இஸ் பீன் கைடிங் மீ. நாங்கள் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம் எல்லா ஒரு இதுலேயும். எனி டிஸ்கஷன் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் உட்காந்து நாங்கள் பேசுகிறது தான் அதிகம். நாங்கள் நார்மல் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்ததை விட டீ கடையில் பேசுகிறது தான் அதிகம். ஸோ எங்களோட ட்ராவல் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அண்ட் ஹி ஹஸ் ட்ரஸ்டட் மீ வித் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பென்குவின். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன கேப் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஜீப்ரான் ஃபர்ஸ்ட் அந்த எழுத்து ஆரம்பித்த இதுலேருந்து he has been sharing all the information. ஓகே, இதை இப்படி பண்ண போகிறோம் எல்லாமே வந்து ஒரு விஷயமா எங்களுக்கு சொல்லி அதில் இந்த ஃபஸ்ட்டு லைன் எழுத ஆரம்பித்ததுலேருந்து தினேஷ் சார் சொன்ன மாதிரி 600, 700, 800 பேஜஸ் வரைக்கும் எழுதி லாஸ்ட்டாக ஒரு டிராஃப்ட் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ரைட்டர் யுவா எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை பிச் பண்ணும் போது the very first pitching it was okayed. அது வந்து the biggest credit to Mr. Bala sir and Dinesh sir. ஏன்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக அவங்க அப்ரூவ் பண்ணி ஒரு செக்கையும் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஈஸ்வர் வந்து அன்னைக்கு முடிச்ச நைட் உடனே கால் பண்ணார். we are so ரொம்ப ஹாப்பி இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு கிடைச்ச மாதிரி, அதாவது அந்த செக் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு ஐ ஓ so much to ஈஸ்வர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடலை இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ரியலி கிரேட்ஃபுல். எனக்கு வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே இப்போ நம்ம இது வரைக்கும் நான் ஒரு 3-4 ஸ்டேஜஸ் இந்த படத்து மூலிமா ஏறி இருக்கோம். அதோட எல்லா கிரெடிட்டுமே ஃபர்ஸ்ட் ஐ கிவ் டு ஈஸ்வர். ஏன்னா அவர் இல்லைனா நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஈஸ்வர் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷலானது. ஆஸ் அ எடிட்டராக ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு டூ மச் டு பிளே. ஏன்னா எடிட்டிங் டேபிளில் சும்மா நம்ம ஒரு ஃபுட்டேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அலைன் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இல்லாமல் எனக்கு கிரியேட்டிவ் ஸ்பேசஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாரு. அண்ட் அந்த கதையை நான் ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்ட டைமில் வந்து
எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்தது. என்னன்னா சரி நம்மளும் எனிவே டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், டைரக்டர் ஆகணும்னு தான் நம்ம வந்தோம். ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, சின்னதாக பண்ணோம், இன்னும் பெருசாக பண்ணல. சரி நம்ம டைரக்ஷன் ஆகணும், எப்படியாவது ஒரு டைரக்டர் ஆகணும் ஃபிலிம்க்கும் அப்படின்னு நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்த டைமில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட், ஐ தாட் ஓகே ஒரு ஏதாவது ஒரு படத்தில் ஒர்க்கும் பண்ணலாம். ஏன்னா நான் வேறு எந்த படத்துலையுமே அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா ஃபீல்டில் இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டட் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லும்போது அப்போ ஈஸ்வர் கரெக்டாக அந்த டைமில் ஹி வாஸ் ஆல்சோ லுக்கிங் அவுட் ஃபார் கோ டைரக்டர். சரி கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாரு. சரி ஓகே நல்லா இருக்கே, தெலுங்கு படமாகவும் அது அமைஞ்சது. சரி ஓகே ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்ல இருக்கலாம், இந்த ஸ்கிரிப்டை 2 years 1 year 2 year என்ன இருந்தாலும் இதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஹார்ட் ஃபெல்ட்டாக நான் ஃபீல் பண்ண ஒரு டைம் இருக்கு. ஐ திங்க் 2.5 years பேக் இந்த டிசிஷன் எடுத்தோம். சரி ஓகே பண்ணலாம், சேர்ந்து அப்படியே எடிட்டிங்கும் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ நான் கோ டைரக்டராகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹி ஆல்சோ கேவ் மீ சரி நான் செகண்ட் எப்பவுமே நாங்கள் 2 கேமரா வச்சிருப்போம், எல்லா டேஸ்லையுமே 2 கேமரா நாங்கள் வச்சு ஷூட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேமரா வச்சு ஃபுல்லாக ஈஸ்வர் ஷூட் பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு கேமரா என்கிட்ட கொடுத்துரு, அனில் நீங்கள் போய் அந்த மற்ற பேட்ச் மற்ற இந்த ஷார்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு தைரியமாக எனக்கு கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஹி கேவ் மீ தட் ப்ரிவிலேஜ், லைக் அந்த ஒரு ஸ்டாண்ட் எனக்கு நிறைய என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. ஹி பிலீவ் தட் ஐ கேன் டூ அப்படின்னு என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாரு. ஸோ அந்த இதுக்குமே ஐ ரியலி சின்சியர்லி தேங்க் ஹிம். அண்ட் அந்த கிராஃப்ல இருந்து வரப்போ கேம் இன் மிஸ்டர் சத்யதேவ் சார் அண்ட் தனஜயா சார், அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேபுலஸ். ஏன்னா ஐவ் நெவர் சீன் சம்படி ஆஸ் சத்யதேவ் so down to earth and so friendly. நீங்க பார்க்கவே முடியாது. பிகாஸ் மேபி இந்த க்ரௌட்ல எத்தனை பேருக்கு சத்யதேவ் சார் பத்தி தெரியும்னு தெரியல. I have had the best of it's almost like my brother. இன்னைக்கு வந்து இஸ் ஆல்வேஸ் கால்ஸ் மீ பிரதர்னு சொல்லி பேசி எனி டாப் சும்மா பேசுறதுனாலுமே அனில் வா வா அப்படின்னு ஷூட்டிங் நடுவில் கூப்பிட்டுட்டு அப்படியே போய் ஒரு பக்கம் ஓரமாக நிற்போம். அந்த அளவுக்கு இஸ் பீன் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, ஹஸ் பீன் ஸோ அட்டாச்ட். ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். சும்மா நம்ம ஒரு டைரக்ஷனில் இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு டீமில் இருக்கோம்லாம் பார்க்காம எவ்வளோ தூரம் ஈஸ்வருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கும் ஒரு ஈக்குவலி கொடுத்துருக்காரு. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் சேம் வித் தனஜயா சார் அண்ட் சத்யராஜ் சார். சார் அவங்க கூட ஒர்க் பண்ணதுல பிளாஸ்ட் சார். சீரியஸ்லி த ஷூட்டிங் வாஸ் என்ஜாயபிள். அதாவது சத்யராஜ் சார் இருந்தார்னா அது என்ஜாயபிளாக இருக்கும். எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப சார் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி சீனியர். நாங்கள் பிளஸ்டு சார். நீங்கள் ஷூட் எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணதில் வி ஆர் ஸோ பிளஸ்ட். ஸோ அண்ட் பியாண்ட் ஆல் தட் த மேஜர் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பாலா சார், தினேஷ் சார் அண்ட் ஆல்சோ எஸ்என் சார். அவங்களோட விஷன் சின்ன படமாக நாங்கள் ஆரம்பித்தோம். பிகாஸ் இன் அண்ட் அவுட் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியும், இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியும். சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பித்து நாங்கள் ஹைதராபாத் போகும்போது பெரிய பட்ஜெட் பெரிய விஷனாக இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்சது வந்து கம்ப்ளீட்லி பாலா சார். ஸோ அவரோட அந்த விஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ ஆல்மோஸ்ட் 1000 ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆயிருக்குன்னா அது பாலா சாரோட விஷன். ஸோ டெஃபினெட்லி ஓஹெம் பிக் ரொம்ப கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதாவது யூஸ்வலாக ஒரு படத்தில் வந்து எடிட்டரை பெருசாக நோட்டீஸ் பண்ணதில்லை டு பி ஹானஸ்ட். நிறைய இடத்துல வந்து எடிட்டர் அப்படின்லாம் வந்து ஓகே அவங்க ஒரு ஸ்டேஜில் வருவாங்க போவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் கண்ணால். பட் இந்த படத்தில் வந்து ஒருத்தருமே பார்த்து இவர் தான் எடிட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். நான் இந்த இதுலேருந்து அதாவது லிட்ரலி நான் 15 இயர்ஸ் ஆனாலும் இன்னிலேருந்து நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெஸ்பான்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை மேலுமே நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது இன்னும் பெரிய ரன் பண்ணணும். 3rd வீக் எப்படியாவது ஓடணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கேன். நான் ஈஸ்வர்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். புஷ்பா வரமோவே அது கூட ஓடணும், ஈக்குவலி ஓடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன். இட் வில் ஹேப்பன், ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஹேப்பன். நான் நிறைய எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்குது. அதே சமயத்தில் நான் ரியாலிட்டியும் நான் வந்து ஈக்குவலி நான் நம்புகிறேன். ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து இன்னைக்கு நான் வந்து அத்தனை தேட்டர்ஸில் நான் பார்க்கும்போது த சப்போர்ட், த லாஃப், கிளாப்பு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. ஒருத்தருமே படம் முடிச்சுட்டு போகும்போது சிரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அட்லீஸ்ட் 95% சிரிச்சுட்டு தான் போயிருக்காங்க, ஹாப்பியாக போயிருக்காங்க. கண்ணால் பார்த்தோம். நாட் 1 தேட்டர், நாட் 2 தேட்டர், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 தேட்டர்ஸ் நாங்கள் வந்து ஹைதராபாத்லையும் சரி சென்னையிலுமே சரி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இதுக்கு மேலே ஒரு டெக்னீஷியனாவோ ஒரு டைரக்டராகவோ எங்களுக்குலாம் வந்து இதோட பெட்டராக ஒரு ஹெல்ப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. ஸோ ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு மேலே பெட்டராக இன்னும் இதோட பெட்டராக ஒர்க் அண்ட் பெட்டரான எடிட்டிங் ஆர் பெட்டரான டைரக்ஷன் பண்ணணும்னு என்னோட ஒரு ஆசை. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலுமே தமிழில் வந்து
டப்பிங் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் த தமிழ் டப்பிங் ரைட்டர் கேஜிஆர் அசோக் அவர்கள். அவர் வந்து கேஜிஎஃப் படத்துக்கும் வந்து டப்பிங் ரைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் அடுத்ததாக மேடைக்கு அழைக்கிறேன். தாய்க்கும் தமிழுக்கும் என் குருவுக்கும் முதற்கணக்கம். அனைவருக்கும் எனது வணக்கம். படத்தை பற்றி சொல்லும்பொழுது முதல்ல நான் பாலா சாரை தான் சொல்லணும். என்னை வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லும்போது படம் முதல்ல பார்த்துடுறேன் சார் அப்படின்னேன். படம் பார்த்த உடனே மனசுக்கு பட்டது இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணுங்கிற, ஏன்னா படம் நம்மளை இழுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இழுத்துச்சு. அதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு. அப்போ லக்கி பாஸ்கர் வரலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். அந்த ஜேனர் தானே தவிர பார்க்கும்போது ஐயோ ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக படமாக இருக்குது, ஸோ இதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டப் பண்ணும்பொழுது நம்மளை இழுக்கும் அது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தில் நடந்தது. சொல்லப்போனால் நம்ம கேஜிஎஃப்ல நடந்த ஒரு விஷயம் அது. கேஜிஎஃப் 1 நான் பண்ணும்பொழுது எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் அந்த கேரக்டர்ஸ் என்னை உள்ளே இழுத்துச்சு. அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது உழைப்பு, ஒவ்வொருத்தரோட கடினமான உழைப்பு இதில் வந்து இருந்திருக்குது. எப்படி சொல்கிறோன்னா, ஏன்னா கண்கூட பார்த்தா தயாரிப்பாளராக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டர், இவங்களோட ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதை நினைக்கும் பொழுது அந்த உழைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட கையில் இப்போ இந்த சூழ்நிலையில், இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறது உங்களோட கையில் இருக்கிற ஒரு விஷயத்தினால அதற்கான முழு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக பேச வந்த ஐட் லைக் டு இன்வைட் தி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் மிஸ்டர் யுவா அவர்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஈஸ்வர், தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் ஆரம்பித்து எழுதினோம். அதை வந்து இவ்வளோ பெரிய படமாக இன்றைக்கி இவ்வளோ லாங்குவேஜஸில் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி ஈஸ்வர். தேங்க்யூ தி ஆக்டர்ஸ் எவ்ரி ஒன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து அதே மாதிரி எழுதி இது இன்னும் நீங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல படத்துக்கு பின்னாடி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ் வந்து டைரக்டர் தான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜ் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா நான் இங்கே கதை எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இல்லைன்னா அந்த ஆடிஷன் எதாவது அலைஞ்சிட்டு நான் காவேரி கார்னருக்கு தான் வருவேன். அப்போல்லாம் இங்கெல்லாம் கூட்டம் வெளியில் எல்லாம் பேனர்லாம் வைக்கும்போது சரி நம்ம எதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ஆப்போசிட் டிக்கெட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த கார்லாம் போகும், பாடி கார்ட்ஸ்லாம் ஓடுவாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் அங்கெல்லாம் வந்து நின்று பார்ப்போம் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப உழைச்சி தான் வராங்க எல்லோரும் கண்டிப்பாக. அதே இது தான் நாங்களும் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு மூவி இட் ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸு கொஞ்சம் தவறிடுச்சு. அது எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டர். பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸு அவங்க எப்போவுமே சரின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யார்கிட்டையும் திணிக்க முடியாது, உங்கள் கருத்தையும் யார்கிட்டையுமே உங்கள் இதில், ஏன்னா பிகாஸ் இங்கே தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் போது எனக்கு பென்குயின்லேருந்து வரும்போது என் தலையில் கொட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது, இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நான் வந்த பேக்ரவுண்ட் அப்படி, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் இதில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ கார்ப்பரேட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே the கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்வாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அது வந்து நல்லா இல்லை, சூப்பர் ஃபுட்டே வைங்க, நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட், அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அப்படி தான் நான் ஆடியன்ஸை பார்க்குறேன். அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அது ஆஸ் அ டிரெக்டராக நான் தான் பொறுப்பெடுக்கணும்னு. ஸோ பென்குயின் வந்ததுக்கப்புறம் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அ பேட் ஃபிலிம், பட் எனக்கு அதுலேருந்து நிறைய லேர்னிங் கிடச்சிது. இது ஏற்கனவே ஒரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ரேசஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு படம்ன்றது அதுலேருந்து +1 அப்படி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஆவரேஜாக இருந்தால் 0லேருந்து போவாங்க, அடுத்து நல்ல படம் கிடச்சிச்சா +1லேருந்து. நான் -1க்கு போயிட்டேன், கீழே விழுந்துட்டேன். அங்கேருந்து மறுபடியும் வரணுன்னா +1க்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ப்ரொடியூசர்ஸை போய் நம்ம சொல்லி அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு க்ரூவே நம்பி அதுக்குள்ளே வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும். ஏன்னா நான் -1ல் இருக்கேன், என்னை நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலே இருந்தது.
அந்த -1லேருந்து அந்த +1க்கு வரணும்னா ஒரு கதை, அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமாக இருக்கணும், அப்படியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. சரி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம், ஃபைனல் ப்ராடக்ட். ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொன்னேன், சரி நீ ஒன்று பண்ணு, ஒரு வேளை தோத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி விட்டு போய், நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகலான்னு தான் இருந்தேன், ஒன்று ட்ரை பண்ணு அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன். அவளுங்க என்கிட்ட அதான் சொன்னான், ஒன்று ட்ரை பண்ண, ஒன்று இவ்வளோ தடவை இருந்துச்சு, இது வந்து இப்போ 50-50 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம், அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியாக நான் சாட்டிஸ்ஃபைடோட வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் இந்த ஜீப்ரா பிளேயர் சொல்லியே போட்டேன். அப்படி வந்த படம் தான் ஜீப்ரா. ஒரு 4 செவத்துக்குள்ளே ஆரம்பித்து நானும் யுவாவும் அப்பப்போ பேசுவோம். எங்கள் கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்லேயும் தான், அங்கே தான் ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பவுண்டை கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படித்தாங்கன்னா ஓகே ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்தது. ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா நான் -1ல் இருக்கேன், எப்போவுமே அது இருக்கும் எனக்கு, எந்த படத்துலையும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்போவும் அது எனக்கு இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போய் பாலா சார்கிட்டையும் தினேஷ் சார்கிட்டையும் ஃபஸ்ட்டு நைட்டு நான் நரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரௌண்ட் 11:30க்கு முடிஞ்சுது. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு 11:50 போல் கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செக்காக கொடுத்தாங்க. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கும், அதாவது சௌத்ரி சார் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் ஒரு சிவன் கோயிலில் வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு எடுத்துகிட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க, போய் எழுப்பியம்மா அந்த மாதிரி படம் கிடச்சிருச்சுமா அப்படின்றேன். பிகாஸ் ஆஃப்டர் தட் அந்த இதில் அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, திரும்பி வாங்கிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க நைட்டில். அப்போ தான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இல்லை அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க போல இருக்குது, இதை கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்கை டெபாசிட்டே பண்ணல, ஒரு பயத்தில் வச்சுருக்கேன். அவங்க கூப்பிடட்டும் பார்க்கலான்னு. ஒரு 20 days கழிச்சு அவங்களே கூப்பிட்டு, என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது ஆகலை, டெபிட் ஆகலை, போடலையா அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்கள் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லுங்கன்னு. அட நம்ம பண்ணுறோங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் அவள் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க டீமான்னாங்க. என்னை விடவே நான் சொல்லணும், என்னை விட கண்டென்ட்டை ரொம்ப நம்பினாங்க. சீரியஸ்லி தேங்க்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அங்கேருந்து தான் இது ஆரம்பிச்சது. இங்கே பண்ண வேண்டிய படம் தாங்க இது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம். எங்களால் அந்த டயத்தில் இங்கே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுகிறது. எங்களால் இங்கே அதுக்கான இதை வந்து ஃபினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட்டோ நாங்களோ, ஏன்னா இதில் ஒர்க் பண்ண டீம் 70% இங்கே இருக்கிறவங்க தான், நாங்கள் தான். இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சு, ஏன்னா நான் இங்கே படம் பார்த்து வளர்ந்தவன், நான் எனக்கு திண்டுக்கல் தான் சொந்த ஊர். ஸோ இங்கே பார்த்து வளர்ந்தது, அதனால இங்கே இருக்க ஆடியன்ஸை நெருக்கி எழுதும் போது கொஞ்சம் அது பார்டர் தாண்டும் போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அதனால அது ஒரு மேக் ஓவர் பண்ணி இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இந்த படத்தை வந்து. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ன்றது இருக்குது, படம் நல்லா வந்திருக்குன்னா. ஆனால் அது ஒரு ஆடியன்ஸை பப்ளிக் ஃபோரமில் ஒன்று வைக்கவும் போது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். இந்த ஹால்லே எக்கச்சக்க பேர், ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குன்ற மாதிரி தான் ஒரு இது பிடிக்கும், ஜானர் பிடிக்கும். ஆனால் இதை நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணது வந்து ஐ எம் ரியலி ஃபீலிங் பிளெஸ்டுங்க. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியலை, ஆனால் சீரியஸ்லி நீங்கள் இதை ஏற்றி விட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் ரிவ்யூஸு, உங்களோட வார்த்தை, வேர்ட் ஆஃப் மவுத்து எல்லாமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இது உங்களோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் டெடிகேட் எவ்ரிதிங் டு யூ. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜீப்ரா படத்தில் வந்து ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹீரோ சார் சத்யதேவ் அவர்களே பேசுமாறு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யதேவ். எனக்கு தமிழ்நாடு கூட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்குது. உங்கள் கல்ச்சர், உங்கள் ஃபுட்டு, உங்கள் லாங்குவேஜ், உங்கள் தலைவர் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்குது. எனக்கு தமிழ் படம் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆசை, அது நடக்கலை. பட் ஐ திங்க் த நேச்சர் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். அண்ட்
it came true. The universe conspired, and it came true with this film called Zebra. And I'm really, really the reaction has been overwhelming. It's been amazing. I've been seeing all the reviews, and I've been seeing everything. Right from the smallest comment to the biggest reviews, and how people are talking when they're coming out of the theater. It's such an overwhelming response, and I'm really, really honored to be accepted by you all. It's such a great feeling to be accepted by the people of Tamil Nadu, because I have a great respect for you all, because if a film works here, then usually we have this saying that if Tamil people accept it, then it's a great film, and I'm really, really honored for that. And there is a saying, right? Vandarai Vadavaikum Tamil Nalna solradhu. Unmai ippo puriyudhu. And thank you for I'm in this land, and I hope I'll do more films here, and thank you very much for that. And I have to talk a lot about my dear friend Ishwar, and of course my beloved producers Bala, Dinesh and Essence, and of course our own our Satyaraj sir. It's been a backbone of this film. And see, I'm sorry if I'm my Tamil, I'm learning it, so I'm trying my best. In the Anbukku Kaimara, unga language சீக்கிரமா கத்துக்குறேன். And unga அன்புக்கு ரொம்ப நன்றி. And I promise you, next time I'll dub in this film. People, they always back in my hometown. I'm in Hyderabad. They always keep saying that you have a great voice and all. I really want to use that here in Tamil Nadu as well. And I want to. I'm not that saying that I have a great voice. I just took the reviews from everyone and I'm saying it. Hope it's true. And see, I really want to talk about the man behind this film, Ishwar Karthik. Honestly, because see, he has come all the way from Chennai to here to Hyderabad, and he narrated me this wonderful script. He gave me a big book of 700 pages, so it was a huge book. And he said, "Buddy," he calls me buddy, can you read this and let me know what it is? I read the entire thing, and few things I didn't understand, because in between the pages there are da 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 da, tun tun tun. Like that, he has written it, and I didn't understand what it is. I called him and said, like, buddy, what is this? Why did you write ta-da-da-da and all? Buddy, those are the music notes. So is it ta-da-da-da? No, it's not ta-da-da-da. It is ta-da-da, something like that. Like every music beat he has written, and even in fact, there were graphs. Like he has got a graphs in every page, like how the film goes up and down, like what are the scenes which will work in theaters, and what all the scenes are clap-worthy, whistle-worthy. Trust me, I watched 25 shows so far in Andhra Pradesh and Telangana. I watched 25 shows. I was standing at the back and watching it. And I watched the reviews, what Bala and Dinesh has sent me. And I watched the Kannada reviews as well. Every place they were clapping at the same point. Every place they were laughing at the same point. So this film has no language. It's working everywhere. It's working in Telugu, it's working in Kannada, it's working in Tamil. And I'm very happy for that. It's very tough. People are reacting to the same exact thing everywhere. I think that's the power of Ishwar Karthik. See, I don't... see, he might have done a film called Penguin. He has given it all. But honestly, I keep saying this to him. He will mark my words, because like I said, I'm Satyadev. I'll keep coming here. You can hold me responsible, hold my collar and say, "Arey, what did you say? You said you will do he will do a film with Rajini sir for sure." I'm saying this on this stage. I believe it completely, because see, what I mean to say is that is his potential. He will do films with all the big stars of Tamil Nadu, all the big stars of India, Andhra Pradesh, like with Chiranjeevi Garu, my inspiration. He will do it. He is the most potential, and I keep vouching him. And I've been saying this, buddy, you are a great talent, and I'm glad he's one of you, and he will be celebrated here.
I'm confident about that. He will be celebrated. And Ishwar Karthik with a C, not K. So at the end, it is IC. So, buddy, I have huge. I became a huge fan of yours as a human being as well. You've been such a support for me, and thank you for giving this wonderful film, and thank you for introducing me to the wonderful Tamil people. I will remember this, and my heart is full with all the support that you have given me so far, and definitely Bala and Dinesh. You've been right from the beginning of the film. You've been saying that you want to release this in all languages, and they did it. Today, it's being received everywhere. Hats off to your vision. Right from the beginning, you had that in your mind, and you never shied away from, putting the money or creating the world like Zebra. I'm really glad for that. Thank you for choosing me and as a lead actor for this film. And I want to talk about Anil. Like he said, his speech doesn't need any editing, so that well he spoke. So he's a great editor. It's his first film, and trust me, what he said was right. Reviews are talking about Anil specifically. They're writing, editing. They found out your name also. Anil editing is usually they won't talk about editors, but glad that you've done a great work. Thank you so much for that. And Satyaraj sir. See, Satyaraj sir, we worked at least 10 days with Satyaraj. I worked 10 days with Satyaraj sir. It was such a great work ethic he has got. He's such a professional, and especially while we were sitting and talking, and he said about one incident. Satya, when everyone was doing all, the monstrous villains, wild villains, I kind of changed it. I'll tell you one scene, Ani. He told me one scene where Satyaraj sir will be harassing a heroine. Sorry, sir. So he will be, doing something with the heroine, and all of a sudden the hero will be banging on the glass door, and he doesn't open the door, Satyaraj sir, and then the hero breaks the glass. He comes in, and Satyaraj sir says, "Arey, why did you break that glass? You should have knocked the door. No, why did you break that costly glass? It's so costly. I got it from." Ani, I think I laughed like crazy. Yes. See, I think he brought that the thing here, and he's such a sweetheart, and I really loved working with him. Thank you so much, Satyaraj sir, for being such a sport. And like my distributor says, thank you. You've been talking that you'll increase the shows here. That's really sweet of you. Thank you so much. And of course, sir, people been talking about your the dubbing. They say that it looks like native language. That's hats off to you. Thank you so much for that. And pretty much I spoke about everyone. And I think you'll excuse me for my Tamil if there is any mistakes. And yes. Sorry, I forgot to say. I wanted to say this. See, I'm a huge fan of Alvarpet Andavar, our Kamal Haasan sir. I'm a huge fan of his. Ever since I've started my career, I'm a fan of Chiranjeevi sir, and I'm a fan of Kamal Haasan sir. Every actor, they draw inspiration from the great Kamal Haasan sir. And he's, I wanted to meet him at Kalki sets. I went there, but he was in the makeup, so I couldn't meet him. Hopefully, I'll meet him one day and maybe act with him also. I don't know. I'm hopefully looking forward for that. And also, see, I have a connection with this land. My first, when I was in my engineering, I came here to write the naval Navy exam. Is there one exam? Vadapalani, I stayed in Vadapalani, and so this is Vadapalani. Oh, okay. So we are standing at the same place. So I came here, I wrote that exam, I failed. That's a different thing. But that was the first time ever I came from Visakhapatnam. I'm from Visakhapatnam. So if you see Tamil films, when they dub it in Telugu, if they do it in Chennai, they'll say it's in Vizag. For Telugu, they'll call it Vizag because it's a coastal. Vizag and Chennai are they look like the same. So I come from Visakhapatnam. Sorry, what was I saying? Sorry. So that's how I have a connection here, and also I was supposed to be a part of Surarai Potru, Suryanar's film. I was supposed to be a part in that film, but I couldn't do at that time. But
Sudha Kongara, the director, asked me to give voice for Suryana in Telugu. I gave the voice for Surrai Potru in Telugu. So that was me. So it was very well received. And when Suryana tweeted about that, he really liked it. And of course, I have another connection. I dubbed for Simbu sir for Chekchavantavanam. Because for the love of money, sir, I came here. I met him, and they wanted me to dub. So it's only out of love. No monetary benefits, nothing. It's out of love, pure love. Both the films I've done here. So there is a connection. And ever since I really wanted to do something here, but glad it happened with Zebra. And thank you once again. Thank you for making this film a huge hit. And that made me come here to talk with you all, to thank you all from the bottom of my heart. It's been a pleasure. And one more thing I want to tell. I insist him to dub, but what did he say? Sir, சாரிங்க இல்லை நான் அவரை இன்சிஸ்ட் பண்ணேங்க. அவர் தமிழில் நீங்களே பேசுங்க, பிகாஸ் சத்யராஜ் சார் அங்கே வந்து தெலுங்கு பேசினார், அவர் ஓன் பண்ணார். அந்த மாதிரி நீயும் பேசுபடி அப்படின்னும் போது நோ we have to be very truthful to the audience. அது உண்மையாக இல்லைன்னா பண்ண வேண்டாம், அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். நான் உண்மையிலே அந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டு நான் உண்மையிலே வந்து பண்ணுறேன் அங்கே அப்படின்னாரு. ஸோ ரியலி ஹி டோல் தட் டப்பிங் டைமில் தட் மச் ஹி ரியலி அந்த வேர்டு அவர் என்னென்ன பேசுகிறாரோ அது 100% உண்மை. ஏன்னா பிகாஸ் அவர் அப்பப்போ என்கிட்ட கேட்பார், தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அந்த படம் அப்படி பண்ணாங்க, இந்த படம் எப்படி பண்ணாங்க, மணி சார் எப்படி பண்ணுவார், எழுதுவார், வெற்றிமாறன் சார். I watch all the films of Mari Selvaraj, Vetrimaran sir, and Vasantabala sir. I watch all the films. I follow Tamil films a lot, and I love you all. Thank you so much for coming here, for the entire press media, and I will keep coming back. That much I can say. Thank you. Oh yeah, sorry. One last thing is about Ravi Basrur sir, the music director of this film. The music is being celebrated like anything. He's the music director of KGF, Salar, all the big films, and he's become a brand for our film as well. Ravi Basrur sir, thank you so much for giving the wonderful music, because like Ishwar always says, it is a musical crime action thriller. So he's got that genre to it. So music is so important for this film, and he has done the best. He's given the best for us, and like I've said, remember this man here. He will do wonders here. Thank you so much. Thank you. Thank you so much, and welcome to Tamil Nadu, sir. So அடுத்ததாக வந்து one of the main pillars of this film, Old Town Pictures ஓட ப்ரொடியூசர் பாலசுந்தரம் அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இதான் ஃபஸ்ட்டு தடவை ஸ்டேஜில் ஏறி பேசுகிறேன். ஏதாவது நர்வஸ்னஸோ இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கோச்சிக்காதீங்க. இந்த படம் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் வேனரில் பண்ணணும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன்னா, நான் ஃபஸ்ட்டு சென்னைக்காரன் கிடையாது, கடலூர்காரன். கடலூர் ஓட்டினா ஓல்டு டவுன். அந்த ஓல்டு டவுனை வந்து அது படத்தில் எங்கேயாவது வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அதே ப்ரொடக்ஷன் பேனர் பேராகவே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரே வச்சோம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மேஜிக் தான். ஈஸ்வர் வந்து எங்கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு அவர் வந்து கேஷுவலாக உட்காந்துருந்தார். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, என்னையா இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாப்புல, இப்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு செக்கை கொடுத்துட்டேன். செக்கை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 days கிட்ட வெயிட் பண்ணோம், செக்கை ஏதாவது டெபாசிட் பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருக்கோம், எங்கேயாவது பண்ணிடணும், ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் செக்கை போடவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான், இந்த ப்ரோ அது கன்ஃபார்மாக ப்ரோ பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னாரு. ஐயோ நீங்கள் வேறங்க, கண்டிப்பாக பண்ணுறோங்க, பெருசாக பண்ணுறோம், பெருசாக பண்ணணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஈஸ்வர் எங்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 32-33 கதையை கேட்டேன். அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலு இல்லை வந்து ரெகுலர் பேட்டர்ன்லேயே இருந்தது. நானும் இந்த ஐடிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் அதிகமாக பார்த்துட்டு, கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு, ஏதாவது வித்தியாசமாக ஒரு படம் வந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைனா வந்து நம்ம சீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு, அதை அப்படியே பண்ணுவோம். ஏன்னா அது வந்து காலையில் மேனேஜர் பார்த்துப்பாங்க, நைட்டு போய் சும்மா அப்படியே ஹாய் பை சொல்லிட்டு வந்துட்டா, அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டா போதுன்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஒன்று வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இது டிவி மீடியமுக்கு வர்றதுக்கு வந்து என்னோடய தம்பி தினேஷ் தான் முக்கிய காரணம். நான் ஒரு ஐடியில் ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டுட்டு வந்து
ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி ஆரம்பிச்சு தான் டெலிவிஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. நம்ம வந்து என்ன தேவையோ அது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு பின்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படா பண்ண போகிறோம், இது வந்து பெருசாக பண்ணணுமே அப்படி அதை தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ புதுசு. நீங்கள் ஆப்வியஸ்லி படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு இந்த ஸ்கேலு, இந்த ஆர்டிஸ்ட், இதுதான் நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொன்னோம். தமிழில் பண்ணணும்னு நினச்சோம், மலையாளத்துலேயும் ட்ரை பண்ணோம், பேடிங் பண்ண பார்த்தோம். ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கிராஃப் செட் பண்ணணும், இந்த படத்துக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஏன்னா ரைட்டிங்கில் அவ்வளோ இருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பெருசாக போகல அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த படம் எப்படி அதுக்கான ஃபீட்பேக் என்னன்னே தெரியும். ஏன்னா தியேட்டருக்கு வரல, ஓடிடி ரிலீஸ். ஓடிடினாலே ஆப்வியஸ்லி வியூஸ் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் அது ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்த ஒரு மனுஷன் வேறு மாதிரி ஒன்று எழுதியிருக்காப்புல அப்படின்றதுனால நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு 100% கொடுக்கணும், இது கிராஃப் செட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னு தான் நாங்களும் முதல்ல வந்து பிளான் பண்ண முதல் நாள்லேருந்தே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை. ஏன் இந்த டைரக்டரு, ஏன் இந்த ஹீரோ, ஏன் இந்த ஏன் எதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, ஒரு சீரியல் ப்ரொடியூசர் நீ எதுக்கு போய் படம் பண்ணுற, உனக்கு படம் பண்ணதுக்கு என்ன தகுதி இருக்குது, இதை கேட்காத ஆளே கிடையாது. ஒரு 100-200 பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமான பதில் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அது என் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக மீன்ஸ் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பிட்டு ஒன்று போடலான்டா, இந்த 2 எழுத்து நடிகர், 3 எழுத்து நடிகர், 4 எழுத்து நடிகர், 2 பேர் கொண்ட நடிகர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கதையை வந்து தமிழில் சொல்லியிருக்கோம், தெலுங்குலேயும் சொல்லியிருக்கோம். இந்த கதையில் ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு மாற்றக்கூடாது. அதை யார் ஒத்துப்பாங்களோ அவங்க தான் இந்த படத்தோட ஆக்டர்ஸ். இதை டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து எனக்கு சத்யதேவா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நரேஷன் டைமில் அவருடைய எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டு படி, அதாவது இந்த படத்தில் அசோசியேட் ஆன எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், எழுதுனதை மாற்றக்கூடாது. அதே தான் சத்யாவும் சொன்னார். ஈஸ்வர் வந்து நாங்கள் வந்து இன்டர்னலாக நாங்கள் பேசிப்போம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கிராஃப் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் வேலையாக பெருசு பண்ணிக்கலாம், இதெல்லாமே நாங்கள் பேசுவோம். பட் ஆனால் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வித்தின் ஒரு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி உட்கார வைக்கணும், அக்காமடேட் பண்ணணுன்ற அந்த விஷயத்த 200% எஃபர்ட்னா உழைப்புனா என்னன்ட்டு ஈஸ்வர்கிட்ட கற்றுக்கணும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நானுமே சும்மா அப்படியே பணம் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார ஆள்லாம் கிடையாது. காலைல 7 மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா 7:01 நானும் இருப்பேன். நைட்டு ஷூட்டிங் முடிய வரைக்கும் நானுமே கூடவே இருந்து எல்லாமே நாங்கள் A to Z பார்ப்போம். அந்தளவுக்கு எங்களோட டெடிகேஷனும் இருக்கும். நான் வந்து 100 போட்டேன்னா அவர் 101 போட்டுருவார். அவர் 101 பண்ணார்னா நான் 102 மீன்ஸ் அந்த எஃபர்ட்டை சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்டு. அனில் வந்து ஒரு மான்ஸ்டர் எடிட்டர், சீரியஸ்லி சொல்கிறேன். அன்டவுட்லி அவரை மாதிரி ஒரு எடிட்டர் வந்து, ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வெர்ஷன் நம்ம பண்ணியிருப்போம், க்ளோஸ் டு ஒரு 4 வருஷம் கிட்ட பண்ணியிருப்போம். ஆனால் ஃபைனல் வெர்ஷன் லாக் பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்துட்டு வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து அந்த சும்மா அந்த எடிட் டேபிளில் போட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சது ஒரு பெரிய ஹிட் அப்படின்ட்டு. இந்த டிசிஷன் ஆஃப் இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே கதை கேட்ட அந்த நாளே டிசைட் பண்ணது. எதுவுமே முதல் நாள் படம் எடுத்ததுக்கப்புறம் டப்பிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டப்பிங் பண்ணணும்னா ப்ராப்பரான கம்பெனியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணும்போது அசோக் சார்ட்ட கொடுத்தோம். அதே மாதிரி இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் நீங்கள் இப்போ கூட கூகுளில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து பூஜையே போடல தெலுங்கில். அது வந்து ஏன் போடல அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னாப்புல, நான் ஃபஸ்ட்டு இன்விடேஷனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து அந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து ஈஸ்வர் கார்த்திக் கூகுள் பண்ணி பார்த்தாரு, சத்யதேவ் பார்த்தாரு, தனஞ்சய் பார்த்தாரு, ஓகே சத்யராஜ் சார் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு கிழிச்சு போட்டு, இந்த படம் நீ பண்ண தெருவில் தான் நீ இப்போ வெளியே போய்ட்டுட்டார். ஏன்னா முதல் நாள் ஒருத்தன்ட்ட ஃபஸ்ட்டு போய் இன்விடேஷன் கொடுக்குறோம் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஈஸ்வர்கிட்ட சொன்னேன், படத்துக்கு பூஜையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போகிறோம். என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து டாக் கிரியேட் ஆகுதோ அன்றைக்கி ப்ரெஸ்ஸில் பேசிப்போம், அது வரைக்கும் பேசக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து தமிழில் வந்து பெரிய ப்ரமோஷன் ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லை. எல்லாருமே கேட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஏங்க பண்ணலன்ட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஒருத்தங்க எழுதின கதையை ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் நம்பி, நானும் ஒரு 3 வருஷம் இந்த கதையோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே அனாவசியமாக போடல. யாரோட பாக்கெட்லேருந்து வர 1 ரூபாய்க்கும் எல்லாருக்குமே கணக்கு இருக்குது. அதுமாதிரி நாங்கள் போடுற பணத்துக்கும் அது ஒரு கணக்கு இருக்குது.
சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டுவிட முடியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி இந்த ஜீப்ராவை தமிழ் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு 70-80% பீப்புள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான். பட் தெலுங்கில் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இந்த படத்தை பண்ணுறதுக்கான கிராஃபு, அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான ரெக்கவரி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இது இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற டெசிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதை நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து மியூசிக் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஓர்டுவாக போய் ரஹ்மான் சார்ட்டு தான் கேட்டேன், சார் பண்ணித்தர முடியுமான்ட்டு. ஸ்கிரிப்டு வந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சோம். சாருக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் தெரியல, அது கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு யார்கிட்ட கேட்கலான்னும் போது ரவிபாபு சார் தான். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்றைக்கி பெரிய டாக் இருக்குது, அதனால் வந்து இன்றைக்கி எல்லாரோட பேரும் நோட்டபுளாக இருக்குது. அன்றைக்கி அது மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது இல்லை ட்ரெய்லர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி, டீசர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி ஒரு இன்விடேஷன் நாங்கள் ஒன்று போட்டோம் அப்படின்னா அதில் 2 பேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று ரவிபாபு சார், இன்னொன்று சத்யராஜ் சார். எங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி எங்களை எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 27-28+ வந்து போயிடுச்சு. இங்கேருந்து நான் வந்து ஒரு தமிழ் பையன், லாங்குவேஜ் தெரியாது தெலுங்கு, ஃபைனான்ஷியஸ் யாருமே எனக்கு தெரியாது. காரணம் ஹைதராபாத்தில் தமிழ் ஃபைனான்ஷியஸ் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட படம் வந்து 35% முடிஞ்சிருச்சு. எஸ்என் சார்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான நான் அப்பா தான் கூப்பிடுவார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ கேன் எவர் இமேஜின். நான் அவரை வந்து ஒரு 8:45க்கு மீட் பண்ணேன். 9:10க்கு அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, செக்கை கையில் போட்டு கொடுத்துட்டாரு. தம்பி நீ பண்ணு, நான் நிற்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு 35%, நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் படம் கிராஃப் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் பெருசாக பண்ணலாம், என்ன பண்ணணும்? அதான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளோ? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கும் நாங்கள் பண்ண பிளான் வச்சுருக்கோன்னும் போது சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னும் போது அவரையும் ரொம்ப இது பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். படத்தோட டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று 2 days பேக் மீன்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு 36-37 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல். சென்னையில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. டெல்லியில் நேற்று நைட்டு ஹவுஸ்ஃபுல்லு, தெலுங்கு வருஷனில் தான் போயிருக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏரியாலையுமே அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் கூட கிட்டத்தட்ட 6 shows வந்து ஹவுஸ்ஃபுல். ஸோ இந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே எல்லா மக்களுமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ப்ராஜெக்டை தான் நம்ம பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப பெருமை. இது எனக்கு கொண்டு வந்து கொடுத்த ஈஸ்வருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஈஸ்வர் இல்லைன்னா இது வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி என்ன நீங்கள் எந்த ப்ரெஸ் மீட் பார்த்தாலும் ஒன்லி நம்ம வெறும் பசங்க மட்டும்தான் இருக்கும், ஏன் ஹீரோயின்ஸ்லாம் கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருமே கேட்டாங்க, ஹைதராபாத்தில் கூட கேட்டாங்க. இப்போது இந்த படத்துக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உழைப்பு அதை விட கொஞ்சம் அதிகமான பெருசு. நான் எழுதி தரேன், சத்யதேவ் பண்ண ப்ரமோஷன், தனஞ்சய் பண்ண ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எழுதி தருவேன். உழைப்புனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 days மனுஷன் தூங்கினாலும் கூட தெரியாது. அந்தளவுக்கு ப்ரமோஷன். காலையில் ஏஞ்ச படி இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், இது ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகேவான்னு கேட்டுனே இருப்பார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு 3-4 hours கழிச்சு பார்த்தா அந்த வீடியோ வந்திருக்கும். அமேசிங் ஒர்க்கு. அதாவது வந்து ஒரு படத்துக்கு நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ப்ரமோஷன் வரமாட்டேன்னு சொல்கிற எத்தனையோ ஹீரோஸும் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தாண்டி ஜெயிச்சே ஆகணுன்றதெல்லாம் தாண்டி 100% சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணது வந்துட்டு தனஞ்சயும் சரி, சத்யாவும் சரி. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுக்கணும் அப்படின்னா, டார்லிங் தனஞ்சய் அண்ட் ஸ்வீட் ஆர்ட் சத்யா. சீரியஸாகவே அப்படி தான் வந்து இவங்களை கூப்பிடணும். அமேசிங் பீப்புள். சத்யா மாதிரிலாம் வந்து ஒரு ஹீரோஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக தேவை. ஒருத்தர்லாம் இல்லை, ஒரு 5 பேராவது வேணும். அமேசிங் பீப்புள் டு ஒர்க் வித். என்ன சொன்னாலும் கீழே உட்கார சொன்னால் உட்காந்துருவாப்பில், என்ன பண்ண சொன்னாலும், அதாவது ப்ரோ இது இப்படி பண்ணலாமா, அவர் நம்ம சொல்கிறது ஒரு 80% ஒரு 20% ஒரு இன்புட் போட்டு வேறு லெவல் பண்ணிவிடுவாப்பில். அமேசிங் பீப்புள் டு ஒர்க். ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ரைட்டர் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நம்ம
யுவாவை பற்றி சொல்லணும், அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் அவர் இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து சில சமயம் டவுட் வரும், அந்த டவுட்டெல்லாம் வந்து கேட்டு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா வந்து யுவாட்ட தான் கேட்பேன். இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் நம்ம பையன் போய் பண்ணுறான், டேட் இல்லை, ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சத்யராஜ் சார் ப்ளீஸ். சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த கார்ட்லேயே 2 பேரோட பேர் தான் எங்கள் படத்தை வந்து வெளியில் காமிக்க வச்சது. ஒன்று ரவி பசூர், இன்னொன்று வந்துட்டு சத்யராஜ் சார். அமேசிங் ஹியூமன் டு ஒர்க் வித். செட்டில்லாம் வந்து அப்படி ஜாலியாக இருப்பார். அப்படியே நானே வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏதாவது வேறு லெவலில் இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க சார், பக்கத்தில் உட்காந்து சார் ஏதாவது பேசலாம் சார் அப்படின்வார். அமேசிங் பீப்புள். அது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாமே பிளஸ் டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். டெஃபினட்டாக இன்னொரு ப்ராஜெக்டில் இல்லை இன்னொரு இதில் கண்டிப்பாக இவங்க கூட அசோசியேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா உழைப்பு அவ்வளோ இருக்குது, அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நான் பட்டதுனால சொல்கிறேன். அக்ரிமெண்ட் போடும் போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோடய மேக்கப் மேன் காஸ்ட் இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருந்தால் அவங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டர், ரொம்ப வருஷமாக வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், எல்லா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லையும் வந்து சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம சத்யராஜ் சார் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ராவில். ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எங்கூர்காரங்க தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். இருக்கு அப்படின்னு ஒரு இழுப்பாங்க. எவ்வளோ லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்தோடனே வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார், நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு, ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு. என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா, சரி சார் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 1000 ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களாம்மா இந்த படம். பெரிய விஷயங்க. இங்கே என்னுடைய அன்பு தம்பி சத்யதேவ நான் வருகன்னு வரவே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்கே வந்து பேசினாரு, தமிழ் சரியாக தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு. என்ன எவ்வளோ வருஷமாக தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 15 வருஷமாக 2008லேருந்து நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்கில் போனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தரைக்கு நமஸ்காரம், அதோட கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேறு அறகுறை, இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு పిక్చర్లో యాక్ట్ చేసినప్పుడు నేను జరూరుగా కన్ఫర్మ్గా తెలుగులో మాట్లాడతాను. இப்படியே 15 வருஷமே சொல்லிட்டு பேசுறதில்லை. அதில் என்னென்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதில் இன்னொரு என்ன கம்ஃபர்ட்டும்னா, இந்த ப்ராம்ப்டிங்கில் நடித்து பழகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ப்ராம்ப்டிங்கில் அடிச்சு விட்டுலாம்யா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்கள, அவங்க படத்துக்கு ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் முதல் தடவையாக வந்து ஈஸ்வர் என்னை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டார். ஒரு படம் பேசியிருக்கிறேன், நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஆந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம், அதில் மட்டும் பேசிக்கிறேன். அது எப்படி, அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான். இந்த படத்தில் ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சார். என்னென்னா, அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது. எப்படி இவரை நம்பி நம்ம களத்தில் இறங்குறது? அப்புறம் கரெக்டாக பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பேசி இப்போ அந்த நம்பிக்கை வந்தோன்னா இப்போ லைனாக எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுகிறேன். தேங்க்யூ ஈஸ்வர் சார். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு.
அந்த அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்டுங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசுனா, ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேற, ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா? நான் ப்ராம்ப்டிங்கில் பேசினேன், ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல கேட்டு பேசிட்டேன். அதனால் சத்யதேவ் நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, நீங்கள் அடுத்த படம் தமிழ் நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க, நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் உட்காந்துக்கிறேன். அது சும்மா ஈஸியான வேலை, அது நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் கரெக்டாக இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடித்தோம், இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர், அது நம்ம இங்கே வடிவேலு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படி என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணான்னு தெரியல, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கே அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில். என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில். அந்த காலத்தில் யாதவ் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு. தர்மேந்திரா சார் வந்து அதில் சொல்லுவார், ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டு பத்லாம் பாரு, அதுதாங்க எனக்கு தெரியும். பத்லானா பழி வாங்குறான்னு அர்த்தம். சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார்? ஐ நோ ஹிந்தி சார். வாட் அப்படின்னா பத்லானா பழி வாங்குறான்னு அர்த்தம். அது யாதவ் கி பாரத்னு ஒரு படம் இங்கே 1 வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நாளை நமரை தமிழில் வாத்தியார் நடித்த படம். இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம். உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு எடிட்டரை பற்றி ஒரு ரிவ்யூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர்னு சொல்கிறது இந்த படத்தில் தான் நான் பார்க்குறேங்க. இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருக்கு சொல்லுங்க? இவர் தான். ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்டவர்கிட்ட, சார் இப்போ அனைவரும் நீங்கள் தான் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க சார், நீங்கள் தமிழ் மட்டும்தான் தெரியுமா, வேறு லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாமையா பண்ணிடுங்க. அது போல ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இங்கே எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க. அதனால் வந்து பாலா சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டு, அந்த பாலா சாருடைய தைரியம், இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்சு தைரியம், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சாரி, உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அது வேறு, நாத்திகன் சத்யராஜ் சத்தியமாகன்ட்டு சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு, அது வேண்டாம். உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க. தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க கொஞ்சம் அதில். ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க. அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாரி. நம்ம ஒரு 10 படம் நடிக்கிறோம், போகிட்டே 2 படம் போனாலும் ஓகே, வந்தாலும் ஓகே, அப்படி இருப்போம். ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும், சத்யதேவ் பற்றி தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாங்க பாருங்க, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சார் தான் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இது வரைக்கும் தியேட்டரில் பார்த்தது இல்லைங்க. உண்மையிலேயே பார்த்தது இல்லை. பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அவ்வளோதான். வால்டர் வெற்றிவேலை பார்த்ததில்லை. நான் நடித்த பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்க்கறதில்ல. ஏன்னா எனக்கு என்னமோ அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை. நல்லா இருந்தால் ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு, துளசி அண்ணன் தானே அதுக்கு பிஆர், மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் விடிஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார். சார் வாங்க சார் அப்படின்னு. சத்யராஜ் எப்படி படம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்களா மிஸ்டர் பாரத், இப்படியா எப்படி சார்? நான் ஒன்றும் விசாரிக்கல சார். ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காத ஒரு படம் ரிலீஸ் ஆகலை? இல்லை சார், நடிச்சிட்டோம், நல்லா ஓடிச்சுன்னா 10 ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க, நல்லா ஓடலன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது, அவ்வளோதானே சார் அப்படின்னு. எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பார்ட்டி இல்லை. பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோன்னு உங்களை மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி டாலி தனஞ்சயன் அவர் வரல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். சத்யா, இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேரில் அவர் இருக்கார், காமெடி ஆக்டர், அவர் சீனெல்லாம் வந்து தியேட்டரில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யார் பாருங்கள், ஹீரோயினை பற்றி நான் தான் பேசுகிறேன், நியாயப்படி ஹீரோ பேசியிருக்கணும். ஹீரோயினை பற்றி ஹீரோவில் பேசணும். நான் அப்பா வயசில் இருக்கிற நான் பேசுகிறேன் பாருங்கள். பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருச்சுல்ல, 3 படம் கண்டினியூஸாக சக்ஸஸ் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமான்ட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க, ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க. பிரியா பவானி சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு ஒன்று. அதனால் இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க. அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஜீப்ரா படம் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து டீம் மெம்பர்ஸ் கிட்ட இப்போ கேட்கலாம். டேரக்டர் சார்,
ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க, யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டுருக்கீங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ப்ரமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்லை நீங்களே சொல்லலாம். இல்லை நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்கள். அது என்ன கொஷின்? இல்லை சார், என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்கன்னு நீங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரொமோஷன்னா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர். கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்லை, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான், ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டுறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ சார் அது யாருங்க இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டாக சொல்ல. எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சயோட ப்ரொமோஷன் என்னன்னு போய் பாருங்கள். இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து 2 படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் 2மே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம். சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வர்றது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறதில்ல, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானாக வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னுலாம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்து, ஒரு 45 days பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூரில் இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச்டு. அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க. நான் ஜென்ரலாக கேட்குறேன், பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷனில் போட்டால் என்னன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன், சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்ல, அது இல்லை. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவ்யூலாம் பேசியிருக்கேன்.
ஆனால் என்ன ஏமாத்தனா நானும் மாயாவரத்துக்காரன் தான், அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள், நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்றது. சக்ஸஸ் பாட்டில் கண்டிப்பாக கூப்பிட்டுருலாண்ணா. சரி, அவர் ஹீரோட்ட கொடுங்க. ஒரு செகண்ட் சார், நீங்கள் வடபழனியில் நேவிலேயே இதுலேயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் அதுவும் டிஸ்டிங்ஷனில் இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நாங்கள் படம் பார்த்த அன்றைக்கே முடிவு பண்ணோம். இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு, அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த நடிச்சிருந்தார்ல, அவர் மட்டும் இல்லை, சத்யராஜ் சார்ட்டையும் ஒரு கேள்வி இருக்குது, நான் வரேன். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேருமே போட்டு நடித்த மாதிரி தெரிந்தது. 2 பேருமே ஏதோ ஒரு, அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் ஹீரோவா நீங்கள் ஹீரோவான்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்தில். 2 பேரும் ஹீரோ, ஆனால் அதில் வில்லனிக்கு ஹீரோ ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருந்தீங்க. எப்படி அது? Sir, first of all, thank you for saying that. Yes, I failed in that Navy exam, and thank you for making a huge hit. Sir, that's how the script was written actually. So it's like a ego war between me and Dhananjay. So I mean, for me, the script is the hero more than anything else. So for whatever Ishwar told me, that was the hero first, and then I personally chose Surya character. When he gave me the option, I took Surya because I wanted to be that Surya, and I know from the that's how it has to be. Now everyone is saying, both the characters have elevated so nicely. I'm very, very happy because this is exactly what we thought. This is how it's going to be, because it is like a ball. I have to be, like when the ball is pressed more, it will rise up. So Andamari, that is what the story is about. So he's been, someone has to get on top of him. Adio character like gets on top of him and puts him under severe stress, and now he has to come out and win. So Adi, that's how the script has been made, sir, and I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us being celebrated here. That's an amazing feeling. Yes, sir. Thank you. Sir, Sathiraj sir, இந்த ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட, ஜெயிக்க முடியாமல். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்கள் கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த லோலாய் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு டான், நீங்கள் பாபான்ற பேரில் ஒரு டானாக இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கலையா? இருக்காதா அப்படின்னா டைரக்டர்கிட்ட பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்தில் சார் பார்ட் 2ல கொஞ்சம் சார் பாருங்க சார், ப்ரெஸ்லேயே கேட்குறாங்க சார், எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் சார்ட்ட சொன்னதே வந்து, சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்தில். அதனால் அடுத்த படத்தில் ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்குன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் க்ரைம் என்கிட்ட சொன்னார் ஈஸ்வர். சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்லை, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, பாலா சார் இல்லை சார் உங்களை இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலேயுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமாக போனோம். டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன், கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது. இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல. வெட்டி அரட்டை, ஊர்வாயா, உலக வாயெல்லாம் பேசி, யார் நம்ம எல்லாம் கவுண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது. எங்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாகிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா நான் பேசுகிறது? இருக்குதா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே சார், அப்படியே டேரக்டர் சார் சார் டேரக்டர் சார், இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டிங், மெயினாக சத்யராஜ் சார் அந்த கேரக்டர், இவங்க 2 பேரோட உழைப்பு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேலே டயலாக்ஸு
ஒரு டயலாக்கும் பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ப்ரெஸ் ஷோலேயே கிளாப்ஸாக இருந்தது. இந்த டயலாக்லாம் எப்படி நீங்கள் மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்லை? ஆமாம் சார், இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிராஃப்ட் எழுதும்போது அதை பவுண்டாக நானும் யுவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும்போது யுவாவும் ஐடியா கொடுப்பாரு இந்தந்தன்னு. அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார். நான் இங்கே ஆரோவில்ல தான் உட்காந்து எழுதினேன். எப்போவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி. அங்கே போய் எழுதும்போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது. இன்னொன்று அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி டைலாக், எஸ் அது எதிரில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது, அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும். சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும் சார். அதே மாதிரி முன்னாடிலாம் பணம் இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட், குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்ரி மணி டாண்டிங். இது வந்து லக்கி பாஸ்கர்லையும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துலேயும் இருந்தது. ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருந்தீங்க. அந்த படமும் ஹிட்டு, உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க்கு போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிங்களா? ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா 2 ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஜீப்ரான் ஏன் வச்சிங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சிங்களா இல்லை ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சிங்களா? இல்லைங்கள, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது திடீர்னு அது வரணும் மைண்டில். ஸோ அப்படி வந்தது தான் ஜீப்ரானு. எனக்கு என்னென்னா இதில் இந்த படத்தில் யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா சிச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவராக இருந்தால் அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது. நான் சொல்கிறது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன மறுபடியும் கேட்டுக்கோளும். ஓகே, சூப்பர் பிரதர் நீங்கள். ஸோ அந்த இதில் வந்து ஜீப்ரான்னு வைக்க போகும்போது எனக்கு இந்த கதைக்குள்ளே வந்து எனக்கு, ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. ஸோ நிறையா இந்த ஒரு ஜங்கிளில் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி, ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு ஊல்ஃப் இருக்குது, ஒரு குரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும் போது அதோட களம் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இதுக்கு. எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிறேன். அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது இங்கே எல்லாருமே வந்து பியூராக வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது, ஒயிட்டுன்னு சொல்லிட முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே ஜீப்ரா, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸாக. சார், ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்கள் லீட் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து சொன்னார் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பான. நீங்கள் எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறக்காண்டி அப்படி சொன்னாரான்னு? சார், அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை தான் அது காட்டுது சார். சார் ஒரே நிமிஷம் சார், இங்கே சார் படம் வந்து ரிவ்யூவால் தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் படத்துக்கு ரிவ்யூவால் தான் படம் நல்ல வரவேற்பு அடைஞ்சுன்னு, அதே மாதிரியே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ரிவ்யூவால் தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸில் ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு உங்களுக்கும் அப்படி சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி 2 வார்த்தை அதை பற்றி. இதை பற்றி எப்படி இதை ஓப்பனாக எப்படி நான் என்ன சொல்கிறேன்னு, ஏன்னா இட்ஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட்னா தெரில. கேன் ஐ பாஸ் திஸ் சார்? இது சரி, நீங்கள் பேசுகிறீங்க சார். சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும், எதிலேருந்து அறிவிப்பு வந்தது. இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல.
ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுட்டு தானே ஆகணும். இல்லை, அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா, வச்சு செஞ்சம் பார்த்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுற அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளோதான் சார். ஹீரோ சார், உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்கள் சார். சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க. இப்போ வந்து ப்ரெஷ் சக்ஸஸ் மீட்டுக்கு ரொம்ப ரக்கடாக வந்துக்கிறீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ரக்கடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்திருக்கீங்களா அப்படி? I am semma mass actually sir. I'm actually that character he made me shave and all, but that this is how I usually look, and I'm actually doing another film. For that I've grown the beard and all. But yeah, I'm glad that you liked me in this look. So I'll try to do more films in this look here. டைரக்டர் சார், டைரக்டர் சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். படத்தை திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கதைன்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கதையாக தோணுது. ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும், ஒரு வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சட்டவிரோதம்னு வேறு. ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சிட்டான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஓகே, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன் சார். ஏன்னா இந்த கதையை இப்போது ஸோ ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இதில். ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆன்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது. இப்போ நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதட்டுனா அது வேறு மாதிரி இதாக இருக்குது. ஒரு மாதிரி இது பண்ணாத, நான் வேறு ஏதாவது வாங்கி தரேன், இதை கொடுன்னு பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால். அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார். பட் ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடாக. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார். ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார். அது நடந்தது. அது ஏன்னா அந்த இதில் வந்து நான் அந்த இதில் அந்த மாதிரி பயமுறுத்தினதுனால தான் இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஏன்னா பேங்க்கில் நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை. ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க, அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக சொல்லும்போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இது எழுதுனது சார். அதுக்கு தான். சத்யராஜ் சார், லாஸ்ட் சார் எங்கே சார்? சார் எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடினா ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான், நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா? இப்போ கூலியில் நடிக்கிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா, இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் தான் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும்.
நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. அது படிச்சும் புரிஞ்சிக்க முடியாது, நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர்சன்னு பரட்டுவேன். கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்கு நீ ஊற்றிட்டு சரி இது அட்வான்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட், ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுறது. அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடறி கொட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம். அதே தான் அதை இல்லை பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்க தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அதை பற்றி பேசல, மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். சார் சாரி சார் சொல்லுங்க சார். வந்து சத்யராஜ் சார் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கலாக இருக்கிறதா அப்படியே ஒயிட் ஆகி கொடுக்குறதா ஒரே டயலாக்ல பெரிய அமௌண்ட்டு இப்படி வருது. ஃபிசிக்கலாக இருக்க ஷேர் சர்டிஃபிகேட்டை டிமெட்டீரியலைஸ் பண்ணாமல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் எப்படி அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படி ஒரு டயலாக்ல ஒரு லைனில் வந்து அப்படி பண்ணுறாங்க? எந்த சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்கிறீங்க? ஷேர் மார்க்கெட் சார் அது இப்போ வழக்கத்தில் இல்லை சார். அதான் சார் நான் சில இது வந்து நம்ம தாங்க டிமேட் அக்கௌண்ட்லாம் இருக்குது. இல்லை சார் நான் கரெக்டு சார். இப்போ நான் சொல்கிறது வந்து நான் ஒரு 2012 அந்த ரேஞ்சில் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த ஷேரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதை இப்போ வந்து டிமேட்டுக்கு மாற்றுறீங்க, டிமேட் பண்ணுறீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும். அதை சார் கல்ல நோட்டை கூட அடிச்சு புழக்கத்தில் விடலாம் சார். ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஆமாம் சார். இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி எப்படி ரிட்டர்ன் வர கம்பெனிக்கு போகாமல் அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார். இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சிலது இருக்குல்ல சார். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தாவில் ஜமாகர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஜமாகர்ச்சி இஸ் மென்ட் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில். இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும், அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது. அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அது ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷத் மேத்தா சார் அங்கேருந்து அந்த சைட்லேருந்தே வருது. இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ், நான் ரொம்ப டெப்த்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போகல. பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 1000 பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும், ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர். நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஓனிங் ஷெல் கம்பெனிஸ், நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ளே வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு. அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன். இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரில. பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். அதை எவ்வளோக்கு சொன்னால் அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார். அதில் ஏதாவது லாஜிக்கல் எரர் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்கள். அதுதான் ரொம்பவே எடுத்துட்டீங்க சார். ஓகே சார், நல்ல கேள்வி சார். தேங்க்யூ சார், ரியலி குட் கொஸ்டின். தேங்க்யூ. Thank you so much for the questions. Abde, I request the Zebra team for a group picture. என்ன ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு கேக் கட்டிங்கோட தான் முடிவுறது ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ வி ஹாவ் அ கேக் as well for the team. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னே கேக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம். அப்படியே கேக் கட்டிங்க்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா சைட்லேருந்து சில பேர் எங்களோட மேடையில் ஜாயின் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு